காலைதோறும் புதியவை. ஜெப ஆவியின் வல்லமை. மே 8. என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். தானியேல் 10:13. தானியேல் புத்தகத்தில் நாம் ஒரு வலிமையான ஆவிக்குரிய போராட்டத்தின் பாடத்தை வாசிக்கிறோம். தானியேலின் ஜெபம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு எட்டியது. உடனடியாக பதில் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த பதில் கொண்டு வரும் தூதர் காப்ரியேல் பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதியின் எதிர்ப்பு காரணமாக முக்கிய தாமதத்தை சந்திக்கிறார். 3 வாரங்கள் முழுவதும் காப்ரியேல் பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். தானியேல் 10:13. இந்த ஆவிக்குரிய போராட்டம் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு வலிமை உண்டு, ஆனால் அது எளிதானதல்ல. தீமை செய்யும் சக்திகள் தேவனுடைய திட்டங்களை தடுக்கும் முயற்சியில் இருக்கும். மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், காப்ரியேல் சக்தி வாய்ந்தவராக இருந்தபோதிலும் அவருக்கு மிகாவேலின் உதவி தேவைப்பட்டது. மிகாவேலுடன் சேர்ந்து அவர்கள் எதிரிகளை வென்று தேவ திட்டங்களை முன்னேற்றினர். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். தானியேல் 10:13. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும், மனுஷருக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். மீகா 5:7. இது நமக்கு ஒரு நினைவூட்டல். நம்மால் காண முடியாத ஒரு பெரிய போராட்டம் ஆவிக்குரிய உலகில் நடக்கிறது. நாம் ஜெபிக்கும்போது ஒரு பெரிய போரில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்காவிட்டாலும் கூட தேவன் நம் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிறார். தானியேலின் ஜெபம் கேட்டுக்கொள்ளப்பட்டது போல நம்முடைய ஜெபங்களுக்கும் தேவன் செயலில் இருக்கிறார். இடையூறுகளுக்கு மத்தியில் கூட அவர் எல்லா நேரத்திலும் நமக்கு பதிலளிக்கிறார் என்பதில் நம்பிக்கை வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவன் ஒரு நாளும் தாமதிக்காமல் தனது வார்த்தையை நிறைவேற்றுவார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2:3. ஜெப ஆவியின் வல்லமை புறப்படட்டும். பரலோகம் வரட்டும். ஜெபம். தேவனே, எங்கள் ஜெபங்கள் சிங்காசனத்தை எட்டட்டும். எங்கள் ஜெபங்கள் வலிமை பெற உறுதிப்படுத்தும். ஆமேன்.